இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடியோ மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய பீகார் வெற்றி கனவை உடைத்து எறிந்திருக்கிறது. ஒரு வீடியோ பாருங்கள். இது குஜராத்திலிருந்து தீபாவளிக்காக பீகாருக்கு செல்லவிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய புகைவண்டி காத்திருப்புக்கான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதைத்தான் ராகுல் காந்தி இன்றைக்கி பீகாரில் தெளிவாக அந்த மக்களை பார்த்து கேட்டிருக்கிறார். மோடி சொன்னார் இல்லையா, இந்த மாதிரியான திருவிழாக்கள் காலகட்டங்களில் 12,000த்திற்கும் அதிகமான சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று. அதை என்றைக்காவது அவர் செய்திருக்கிறாரா? இந்த 11 வருடங்களில் எப்போதாவது அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியுங்க, இப்போ தமிழ்நாடு, கேரளம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட், இந்த 5 ஸ்டேட்டை விட்டுருங்க. ஏன்னா இங்கே தீபாவளி கொண்டாடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். நீங்கள் வட இந்தியாவில் தான் நீங்கள் தீபாவளி அந்த அளவிற்கு பெரிய அளவில் கொண்டாடுவதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தீபாவளி தான் அவங்களுடைய அதிகபட்ச கொண்டாட்டம் அப்படிங்கிறது பார்க்கணும். போதாக்குறைக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வட இந்திய மக்களுடைய திருவிழா காலம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லை, பாய்தூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, சத்துன்னு சொல்லக்கூடிய இது போன்ற திருவிழாக்கள் எல்லாம் அங்கே சேர்ந்து வருது. எங்கே வேலையில் இருந்தாலும் இந்த ஒரு மாதத்தில் எல்லாருமே லீவ் எடுத்துட்டு அவங்கவுங்க மாநிலங்களுக்கு செல்வது என்பது வழக்கம். அப்படி செல்லக்கூடிய மக்களுடைய நிலைமை, அவர்களுக்காக பயணம் செய்வதற்கு எவ்வளவு பெரிய சிரமம் மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியாவில் மோடி உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த காட்சி. அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, ஆனால் எதாவது செய்கிறாரா? 12,000 சிறப்பு ரயில்கள்னு சொன்னார் இல்லையா, ஆனால் அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேள்வியாக கேட்கிறார். உங்களுக்கு இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதே மாதிரி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வட இந்தியாவில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடுப்புன்னு மோடி சொல்கிறாரு, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பல மக்கள் என்னென்னா சாலை வழியாக நடந்து கால்நடையாக அவங்களுடைய ஊருக்கு போகிறாங்க. செத்தா கூட ஊருக்கு போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ அப்படி உத்தரப்பிரதேசத்திற்கு வந்த ஏழை எளிய மக்களை நடு ரோட்டில் உட்கார வச்சு கிருமி நாசினி யோகி அடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கு செய்தியாக வந்தது, நம்ம பார்த்தோம். அப்போது எந்த காலத்திலையுமே ஏழை எளிய மக்களுடைய எந்த விஷயத்தை பற்றியும் பாஜகவோ ஆர்எஸ்எஸோ அதை ஒரு பொருட்டாகவே நினச்சதில்லை அப்படிங்கிறத இன்றைக்கு பீகாரில் ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய ஆதாரத்து மூலம் மீண்டும் அம்பலமாகி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் கூடுதலான ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது கும்பமேளா நடந்தது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அங்கே ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு என்ன விதமான வசதிகள் செய்யப்பட்டிருந்தது? இந்தியாவுடைய பெரும் பணக்காரராக, அதாவது அம்பானி அதானியுடைய பையை நிரப்புவதற்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள். அவரை மாதிரியான பெரும் பணக்காரர்களுக்கு எந்த விதமான வசதிகள் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா காலகட்டங்களில் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கும்பமேளாவில் கலந்து கொண்டு விட்டு டெல்லியில் வந்த தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக வந்திருந்த மக்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஆனால் என்ன, போகிற இடத்துல பூரா என்ன சொல்கிறது, நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எல்லாம் வளர்ந்துருச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிஞ்சுன்னா உலகத்தில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வந்துடும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மோடி என்று சொல்லக்கூடிய நபர், அவருடைய கட்சியை சார்ந்த நபர்கள், அவருடைய சித்தாந்தம் எல்லாம் எந்த அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது, எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஏன் முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி அந்த இடத்துல தான் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேலையெல்லாம் உள்ளூர்லேயே கிடச்சிருந்தது அப்படின்னா இந்த ஏழை எளிய மக்களுக்கு, இந்த ஏழை எளிய இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் தீபாவளிக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரெயினில் எந்த அளவுக்கு அடித்து பிடிச்சி போகிறாங்க தெரியுமா? கிடைச்சா போதும்னு தூங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாடெல்லாம் எவ்வளோ பரவாயில்லைங்க, நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ரிசர்வ்டு கோச்சில் பல மாதங்களுக்கு முன்னே ரிசர்வேஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கோச்சுக்குள்ளேயே
எல்லாரும் உள்ளே ஏறி உட்காந்து கீழே உட்காந்து மேலே உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து எப்படியெல்லாமும் உட்காந்து போகக்கூடிய காட்சியை பார்த்தோம். அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான நிர்வாகம், மிக மோசமான பொய்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம், பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக மற்ற மாநிலங்களில் போய் வேலை செய்து பிழைக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இந்த 2 மாநிலங்களுமே வறுமையினுடைய கோரப்பிடியில் இருக்குது, வேலை வாய்ப்பினுடைய கோரப்பிடியில் இருக்குது. 2 மாநிலமும் யார் ஆட்சி பண்ணுறா? பாஜக ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணமாக இருக்கிறது. இதில் சமீபத்தில் ஒரு செய்தி நடந்தது. ஏன் பீகாரை சார்ந்த அதிகமான நபர்கள் குஜராத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, பீகாரிகள் குறைந்த வேலைக்கு குஜராத்தில் வேலை செய்ய கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதற்கு அமித்ஷா சொன்ன பதில், அவ்வளோ பெரிய நிலம் எல்லாம் பீகாரில் கிடையாது, அங்கே நிலம் இருக்குது, அதனால் பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நாங்கள் அங்கேயே கொண்டு போயிடுறோம், குஜராத்துக்கே கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்ன காட்சியெல்லாம் பார்த்தோம். எந்த அளவிற்கு பாருங்களேன். அதாவது தங்களுக்கு பிடிச்ச இடங்களில் ஒரு மாதிரி, அது இன்னொரு இடத்துல வேறு மாதிரி, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாதிரி, தங்களுடைய பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள், பெரும் செல்வந்தர்களுக்கு வேறு மாதிரி, இந்த மாதிரி ஆட்சியை தான் தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்தியாவில் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் ராகுல் காந்தி பீகார் மக்களை பார்த்து கேட்கிறார், இந்த 12,000 ரயில்கள் விடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதனால தான் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தோம்னா உடனடியாக செய்ய போது வீட்டிற்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒப்பந்த தொழில், கான்ட்ராக்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படும். இதை நாங்கள் வந்த 20 நாள்லேயே நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் பீகார் மக்கள் மத்தியில் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதுதான் இந்தியா கூட்டணியினுடைய மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமாக இருக்க போகிறது என்பதுதான் அரசியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எப்படி இருப்பினும் பீகார் தேர்தல் களத்தில் வரக்கூடிய மாற்றம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ये 2014 से पहले गुजरात में शुरू हुआ और 2014 में नेशनल लेवल पे ये लोग इसको लाए. गुजरात मॉडल आर्थिक मॉडल नहीं है. गुजरात मॉडल वोट चोरी करने का मॉडल है. और इस मॉडल को ये 2014 में नेशनल लेवल पे लाए. आप देखिए, मध्य प्रदेश का चुनाव चोरी किया. 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.